நாகர்கோவிலில் உள்ள ஆதிபராசக்தி சக்தி பீடத்தில் அகண்ட தீபம் ஏற்றப்பட்டு நவராத்திரி விழா தொடங்கியது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள ஆதிபராசக்தி சக்தி பீடத்தில் அகண்ட தீபம் ஏற்றப்பட்டு நவராத்திரி விழா துவங்கியது. இந்நிகழ்வில் ஏராளமான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி வேடங்கள் அணிந்து தீப விளக்குகள் ஏந்தி சுவாமி தரிசனம் செய்தனர். மறைந்த செய்தியாளர் குடும்பத்தினருக்கு பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். பிரபல தனியார் தொலைக்காட்சியில் புதுச்சேரி மண்டல செய்தியாளராக பணியாற்றி வந்தவர் காரைக்காலைச் சேர்ந்த அப்துல் ரகுமான் சமீபத்தில் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். இந்நிலையில் பாஜக புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் அப்துல் ரகுமான் குடும்பத்தினரை அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார். காரைக்காலில் 4 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மாணவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். புதுச்சேரி காரைக்காலில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு கல்லூரியில் பேராசிரியர்கள் பற்றாக்குறைகளை நிரப்ப வலியுறுத்தி 4 நாட்களாக தொடர் போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் நேரில் சென்று மாணவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். தமிழக அரசை வலியுறுத்தி தெருநாய்களை பிடிக்க வேண்டும் என சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மூதாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே பஞ்சாட்சரா அம்மாள் என்பவரை தெருநாய்கள் கடித்ததால் இது குறித்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த நிலையில் மனுவை பரிசீலனை செய்த செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் தெருநாய்களை பிடிக்க உத்தரவிட்டார். இருப்பினும் தெருநாய்களை பிடிக்காமல் அரசு அதிகாரிகள் அலட்சியத்தால் தமிழக அரசை கண்டித்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பதாகையை ஏந்தி தெருநாய்களை பிடிக்க வலியுறுத்தி மூதாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செஞ்சியில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தனியார் திருமண மண்டபத்தில் செஞ்சுரி புக் ஹவுஸ் சார்பில் புத்தக கண்காட்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த புத்தக கண்காட்சி நிகழ்ச்சியை முன்னாள் அமைச்சரும் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து புத்தக கண்காட்சியை பார்வையிட்டார். தண்டையார்பேட்டையில் பருவமழையை எதிர்கொள்ள மாநகராட்சி வடக்கு வட்டார துணை ஆணையர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சென்னை தண்டையார்பேட்டை மண்டலம் 4 அலுவலகத்தில் பருவமழையை எதிர்கொள்ள ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் துணை ஆணையர் கட்ட ரவி தேஜா தலைமையில் தண்டையார்பேட்டை மண்டல குழு தலைவர் நேதாஜி உள்ளிட்டோர் முன்னிலையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருவொற்றியூர் மண்டலத்தில் பருவமழையை எதிர்கொள்ள மாநகராட்சி வடக்கு வட்டார துணை ஆணையர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூர் மண்டலம் 1 அலுவலகத்தில் வடக்கு வட்டார துணை ஆணையர் கட்டரவி தேஜா தலைமையில் பருவமழையை எதிர்கொள்ள திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் மண்டல குழு தலைவர் உள்ளிட்டோர் முன்னிலையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மீட்பு படையினர், போக்குவரத்து போலீசார், மின்சார வாரிய அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மெரினாவில் நடைபெறவுள்ள சாகச கண்காட்சியை காண தவற வேண்டாம் என பொதுமக்களுக்கு விமானிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சென்னை மெரினாவில் இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவையொட்டி இன்று மற்றும் வரும் 6ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இந்த சாகச கண்காட்சியை காண தவற வேண்டாம் என செய்தியாளர்கள் சந்திப்பில் 2 விமானிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கரம்பக்குடி அருகே மின்னல் தாக்கி கர்ப்பிணி பசுமாடு உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே மின்னல் தாக்கியதில் கூலி தொழிலாளி ரெங்கராஜ் என்பவரின் கர்ப்பிணி மாடு உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மின்னல் தாக்கி உயிரிழந்த கர்ப்பிணி பசுமாட்டிற்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க கோரி மாட்டின் உரிமையாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். சீர்காழி அருகே ஸ்ரீ அண்ணன் பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ கொடியேற்ற விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள ஸ்ரீ அண்ணன் பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காவிரி ஆற்றில் வெள்ளத்தின் பாதிப்பு குறித்து தீயணைப்பு துறையினர் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஈரோட்டில் உள்ள காவிரி ஆற்றில் வெள்ளத்தின் பாதிப்பு குறித்து தீயணைப்பு துறையினர் மீட்பு ஒத்திகை செய்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மாவட்ட தீயணைப்பு அலுவலர் முருகேசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வடகிழக்கு பருவமழையால் ஏற்படும் வெள்ளப்பெருக்கின் போது வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பது, முதலுதவி சிகிச்சை அளிப்பது போன்ற பல்வேறு செய்முறை பயிற்சி அளிக்கப்பட்டது.
ராஜபாளையம் அருகே விஸ்வகர்ம ஜெயந்தி விழாவையொட்டி விஸ்வகர்ம சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே அமைந்துள்ள காமாட்சி அம்மன் கோவிலில் விஸ்வகர்ம ஜெயந்தி விழாவை முன்னிட்டு விஸ்வகர்ம சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கீழ்பொன்னாத்தூர் ஊராட்சி அலுவலக மன்ற கூட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய மன்ற கூட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பொன்னாத்தூர் ஊராட்சி அலுவலக மன்ற கூட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய மன்ற கூட்டம் ஒன்றிய குழு தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மக்களின் அடிப்படை பிரச்சினை தீர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர், ஒன்றிய துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆரணி போலூர் சட்டமன்ற தொகுதி மக்களை MP MS தரணிவேந்தன் நேரில் சந்தித்து நன்றி கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி போலூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பொதுமக்களை MP MS தரணிவேந்தன் நேரில் சந்தித்து தேர்தலில் வெற்றி பெற வைத்ததற்காக நன்றி தெரிவித்தார். அப்போது மக்களிடம் பேசிய அவர், போலூர் தொகுதி மக்கள் திமுகவுக்கு வாக்களித்து பெரும் ஆதரவு அளித்துள்ளதாகவும், இப்பகுதியில் வளர்ச்சி திட்ட பணிகள் வேகமாக மேற்கொண்டு காலதாமதமின்றி மக்களின் பிரச்சினைகள் தீர்த்து வைக்கப்படும் என்றும் கூறினார். திருவான்மியூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் அஇஅதிமுக மனித சங்கிலி போராட்டம் குறித்து செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் நடைபெற்றது. சென்னை திருவான்மியூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் தெற்கு மாவட்ட செயலாளர் MK அசோக் தலைமையில் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பால் பொருட்களின் விலை உயர்வு, நியாய விலை கடைகளில் குறித்த நேரத்தில் பொருட்கள் வழங்கப்படாதல், மின்கட்டண உயர்வு போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக சார்பில் வரும் 8ஆம் தேதி மனித சங்கிலி போராட்டம் நடத்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. கோவில்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மழையால் நிலக்கடலை விளைச்சல் பாதிக்கப்பட்ட நிலையில் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, எட்டயபுரம், விளாத்திக்குளம் உள்ளிட்ட பல பகுதிகளில் பரவலாக நிலக்கடலை பயிரிடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பருவம் தவறி பெய்த மழையின் காரணமாக பயிரிட்ட பகுதிகளில் நிலக்கடலை விளைச்சல் இல்லாததால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து அரசு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.